ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிள் 1.12 பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூஸிங் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 1 to 1 அப்படின்னு சொல்லி 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3லையுமே வந்துட்டு அவங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பென்சிலில் போட்டிருக்கிறது மட்டும்தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்டுட்டு இந்த ஃபங்க்ஷன் ஒன் ஆன் கண்டுபிடிங்க யூஸிங் ஹாரிசாண்டல் லைன் டெஸ்ட்டுன்னு கேட்டாங்கன்னா, நம்ம இந்த பெனில் போட்டிருக்கேன்ல நான் லைன், அந்த மாதிரி நம்ம ஒரு லைன் போடுறோம், ஒரு ஹாரிசாண்டல் லைன். அது போட்டுட்டு அவங்க கொடுத்துருக்குற அந்த லைனும் நம்ம போட்டிருக்க ஹாரிசாண்டல் லைனும் எத்தனை வாட்டி டச் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து இந்த லைனை வந்து ஒரே ஒரு வாட்டி தான் டச் பண்ணுது. இதை பீன்னு வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி செகண்ட் டயக்ராமில் இந்த மாதிரி கர்வ் மாதிரி இருக்குது. நம்ம ஹரிசாண்டல் லைன் பெனில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து அந்த கர்வ் எத்தனை வாட்டி டச் பண்ணுதுன்னு பாருங்கள். 1 2 P Q 2 வாட்டி டச் பண்ணுது. இந்த இது பாருங்கள், இங்கே வந்து நம்ம ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ப்ளூ கலர் லைன் நம்ம போட்டது ஹரிசாண்டல் லைன். இப்போ இது எத்தனை வாட்டி டச் ஆகுது? ஒரே வாட்டி தான் மீட் ஆகுது பாயிண்ட் P. ஸோ எப்போ வந்து நம்ம லைனும் அவங்க கர்வும் ஒன் டைம் மீட் ஆகுதோ அதுதான் வந்து 1 ஃபங்க்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஏவும் ஃபிகர் சிலையும் ஒரு வாட்டி மட்டும்தான் மீட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு தான் 1 அதே இது ஃபிகர் பியில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி மீட் பண்ணுது. அப்போ இது 1 கிடையாது. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் போட்டு மார்க் பண்ணிவிட்டு எழுதிடலாம். சொல்யூஷனில் இன் ஃபிகர் ஏ அண்ட் ஃபிகர் சி நம்ம போட்ட அந்த ஹாரிசாண்டல் லைன் அண்ட் அவங்க கொடுத்த கர்வ் meet only at one point. என்ன பாயிண்ட்? அது நம்ம Pன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ therefore these curves, அதாவது ஃபிகர் ஏலையும் பிலையும் இருக்கிறது represent என்ன ஃபங்க்ஷன்? 1 ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து இது ரெண்டு 1 to 1 எழுதிட்டோம். அப்போ இது 1 கிடையாதுன்னு எழுதிடணும். ஸோ ஃபிகர் பி curve does not represent 1 to 1 function as horizontal line and curve meet at 2 points P and Q. இது P and Qல 2 பாயிண்டில் மீட் பண்ணுறதுனால இது 1 to 1 கிடையாது. ஆனால் ஃபிகர் ஏவும் ஃபிகர் சியும் 1 to 1 ஃபங்க்ஷன் தான் சொல்லிட்டு நம்ம ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.